வணக்கம் வியூவர்ஸ். மிஸ்டர் பீனை பத்தி இன்டர்நெட்ல நீங்க நிறைய தியரிஸ் பார்த்திருப்பீங்க. பீன் ஒரு ஏலியன். பீன் வந்து சொர்க்கத்துல இருந்து வந்தவன். டெடிக்கு வந்து உயிர் இருக்கு. இதனோட பேய் கதை நிறைய பேர் தெரியாது, சீக்கிரம் மாட்டினாது. இப்படி நிறைய தியரிஸ் வந்து இன்டர்நெட்ல வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போற தியரி பீனை பத்தி இல்ல, அவரோட மிகப்பெரிய எதிரிய பத்தி. அதாவது அந்த ப்ளூ மிஸ்டர் பீன் பார்த்த எல்லாருக்குமே தெரியும், பீன் வந்து அவன் வாழ்க்கையிலேயே யார அதிகமா வெறுக்கிறான்னு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் மேல கூட இவ்வளவு ஏட்டட் வைக்காது பீன். ஏன் அந்த கார் மேல அவ்வளவு ஏட்டட் வச்சிருக்கான்? Everybody hates me. No, little dude. Honest. Hold on. I hate him. இதுதான் என்ன யோசிக்க வச்சது. அப்பதான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கண்ணில் பட்டுச்சு. மிஸ்டர் பீன் பேக்கி வேர்ல்ட். இந்த கேம்ல பாத்தீங்கன்னா பீன் வந்து தனியா ஒரு கார் ஓட்டிட்டு இருப்பாரு, இர்மா வந்து ஒரு தனியா ஒரு கார் ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆனா இர்மா ஓட்டுற கார் அந்த ப்ளூ கார். இப்போ அனிமேட்டட் சீரீஸ்ல பார்த்தா இர்மா பீன் கூட வந்து போயிட்டு இருப்பாங்க, ஆனா பின்னாடி அந்த ப்ளூ கார் வந்து வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த காரை ஓட்டுறது இர்மா இல்ல, அந்த காருக்குள்ள வேற யாரோ இருக்காங்க. இப்பதான் என்னோட தியரி ஆரம்பிக்குது. இப்போ இர்மாவை பத்தி பேசலாம். இர்மாவை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இர்மா வந்து பீனோட அட்டென்ஷனுக்கும் லவ்வுக்கும் வந்து காத்துக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு. ஆனா பீனுக்கு டெடி மேல இருக்க அக்கறை கூட இர்மா மேல இல்ல. டேட் நைட்ஸை வந்து கெடுக்கிறது, ரொமான்டிக் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்பாயில் பண்றது, சில நேரம் இர்மா இருக்கிறான்றதையே மறந்துடுவான். டேரக்டா சொல்லணும்னா பீன் வந்து ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டே இல்ல. இப்படி இருக்கப்போ ஒரு கேள்வி ஒண்ணு வருது எனக்கு. இர்மா மாதிரியான ஒரு ஆளு இப்போ அவங்க மேல வேற யாராவது ஒருத்தர் வந்து பாசம் வைக்கிறாங்கன்னா அவங்களை நோக்கி அட்ராக்ஷன் ஆவாங்களா இல்லையா? நீங்க அனிமேட்டட் சீரீஸ்ல சில டைம் பார்த்துருக்கலாம். இப்போ பீன் வந்து எப்பெல்லாம் இர்மா மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்களோ, இன்னொரு பர்சன் வந்து அஃபெக்ஷன் காமிக்கிறப்போ இர்மா வந்து அவங்க கூடவே போறதை நம்ம பார்த்துருக்க முடியும். அப்படிப்பட்ட இன்னொரு பர்சனா தான் அந்த ப்ளூ காரோட ஓனரா இருப்பாரோ? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த பீன் கொடுக்காத இந்த பாசம், இந்த லவ், அட்டென்ஷன், இது எல்லாமே ஒருவேளை இந்த ப்ளூ கார் ஓனர் கொடுத்தா, இத பீன் எங்கேயோ பார்த்துட்டு இதனால ஒவ்வொரு வாட்டி அந்த ப்ளூ காரை பாக்குறப்போ அது மேல அவளோட ரிவெஞ்சை வந்து எடுக்கிறான். இப்போ இந்த தியரியோட முக்கியமான ஒரு பகுதிக்கு நான் வரேன். ப்ளூ காருக்கு எத்தனை வீலு? 3 வீலு. இப்போ நான் சொல்ல போற இந்த விஷயம் வெறும் கோஇன்சிடென்ஸா இல்ல ஒரு இடன் சிம்பாலிசமா? ரிலேஷன்ஷிப்ல மூணாவதா வர ஒரு பர்சனை நம்ம என்ன சொல்லுவோம்? தேர்ட் வீல். தேர்ட் வீல்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில இன்னொரு பர்சன் வந்து வராங்க. அவங்க வந்து ஃப்ரெண்ட் இல்லை, வித் சம் இன்ட்யூஷனோட வர அந்த மூணாவது பர்சன். இப்போ அந்த பர்சன் தான் வந்து நம்ம தேர்ட் வீல் வந்து சொல்லுவோம். ஒருவேளை அந்த ப்ளூ கார் ஓனர் தான் இந்த தேர்ட் வீல் அப்படின்றத நமக்கு அந்த டெவலப்பர்ஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்காக அந்த காருக்கு 3 வீல் வச்சிருந்தா? What? Bro, what are you talking about, man? கேட்கவே பைத்தியக்காரத்தனமா இருக்கும். ஆனா யோசிச்சு பாருங்க, பீனோட உலகத்துல வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பீன் கிட்ட பம்பு பண்ணிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனா எப்பயுமே பீன் வந்து ஒருத்தனை ரிவெஞ்ச் எடுக்கிறான்னா அந்த அளவுக்கு அந்த ப்ளூ கார் நபர் என்ன பண்ணிருப்பாரு? அந்த ப்ளூ கார் வெறும் ப்ளூ கார் இல்ல, அது பீனோட ரிலேஷன்ஷிப் ரைவலோட ஒரு சிம்பிள். அடுத்த முறை நீங்க மிஸ்டர் பீன் பார்க்கும்போது பீன் வெறும் ஒரு ப்ளூ காரை மட்டும் துரத்துறாரா இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்க அந்த தேர்ட் வீலையும் சேர்த்து துரத்துறாரா அப்படின்னு நீங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.